بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பானவர்களே, தினம் ஒரு ஹதீஸில் இன்று மனிதர்கள் அற்ப விஷயங்களுக்கெல்லாம் தமது உறவினர்களோடும் இரத்த பந்தங்களோடும் உறவை துண்டித்துக் கொண்டு அவர்களோடு பல வருடங்கள் பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். இவர்களை குறித்து நம்மை படைத்த இறைவன் என்ன சொல்லுகின்றான் கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து முடித்த போது உறவு எழுந்து இறைவனின் அரியணையின் கால்களை பிடித்துக் கொண்டு மனிதர்கள் தம் உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோரியே இப்படி நிற்கின்றேன் என்று கூறி மன்றாடியது. அதற்கு அல்லாஹ், ஆம், உன்னை, அதாவது உறவை பேணி நடந்து கொள்பவனுடன் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்பதும், உன்னை துண்டித்து விடுபவனை நானும் துண்டித்து விடுவேன் என்பதும் உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு உறவு, ஆம், திருப்தியே என் இறைவா என்று கூறியது. அது உனக்காக நடக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் என இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு, நீங்கள் விரும்பினால் நீங்கள் புறக்கணித்து பூமியில் குழப்பம் ஏற்படுத்தவும் உங்கள் உறவுகளை முறிக்கவும் முயல்வீர்களா? அவர்களையே அல்லாஹ் சபித்தான், அவர்களை செவிடாக்கினான், அவர்களின் பார்வைகளை குருடாக்கினான். அவர்கள் இக்குரானை சிந்திக்க வேண்டாமா? அல்லது அவர்களின் உள்ளங்கள் மீது அதற்கான பூட்டுக்கள் உள்ளனவா ஆகிய இறை வசனங்களை ஓதிக்கொள்ளுங்கள் என இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் முஸ்லிம். அன்பானவர்களே, உலகில் வாழும் இந்த குறுகிய காலத்தில் நமக்குள் எதற்கு பெருமை, கர்வம், அகங்காரம் எல்லாம்? அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இரத்த பந்தங்களோடும் உறவினர்களோடும் மக்கள் அனைவரோடும் அன்போடு இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று அல்லாஹ்வின் சாபத்தை தவிர்ப்போம். அன்புக்கினியவர்களே, மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கவும். உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மார்க்கத்தை கற்போம், கற்றுக் கொடுப்போம், பரப்புவோம், மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.